வாங்க கல் மீன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை சட்டியில் போட்டு செய்யலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவையான அளவு, முட்டை 2, மீன் மசாலு கபாப் போடுறதுக்கு பவுட்ரு வாங்கிட்டு வந்து அது போட்டுக்கலாம். கலர் வரத்துக்கு கொஞ்சம் கேசரி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் எல்லாம் நல்லா கலந்து விட்டால் தான் அது கலக்கி வரும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மீன் போட்டுக்கலாம். மீன் பெரிய பீஸாக இருக்குது, அதனால் கட் பண்ணி சில்ல போட்டால் தான் நல்லா இருக்கும். பெரிய பீஸெல்லாம் வேவாது. அதனால் எல்லாம் கலக்கிறது. இது கலக்கும் போது கொஞ்சம் முள் குத்தும், அதனால் கொஞ்சம் நிதானமாக கிழக்கு மேலுக்க விட்டு கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கையை குத்துது மீன் முள், அதனால் கீழுக்கு மேலுக்குமா விட்டு கிளறினாங்கனாக்கா கலங்கி வரும். பாருங்கள், எல்லாம் கலக்கியாச்சு. எல்லாம் வலிச்சு விட்டு மூடி வச்சுக்கலாம். ஊறி வரட்டும். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டாக்க டேஸ்ட்டு வரும். அரை எலுமிச்சம்பழம் விட்டேன். எலுமிச்சம்பழத்தை விட்டு எல்லாம் கிளறிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லா அது எலுமிச்சம்பழம் ஊறி வரணும். நல்லா கிளறி விடணும். மீன் மசாலா நல்லா ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தோசை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் வேணுன்ற அளவுக்கு தாராளமாக விட்டுக்கலாம். மீனை போட்டு எல்லாம் வேவடிக்கலாம். பீஸ் நல்லா எடுத்து வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டு தட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலே வேகணும். அதனால் மீனுக்கு தேவையான அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே மசாலா இல்லை, அதனால கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி விட்டு வேவடிக்கலாம். ஒரு வழியாக திருப்பி போடணும். திருப்பி போட்டால் தான் வேகும். ஒட்டி வரும். அந்த மாதிரி நம்ம இதுலேயே கூட சூரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை முடிஞ்சால் அதுலேயே கூட கட் பண்ணிக்கலாம். தோசைக்காயிலே வெந்துருச்சு. வெந்த வரைக்கும் பார்த்து எல்லாம் எடுத்துக்கலாம். இது வேவலை, அதனால கொஞ்ச நேரம் வேக விடலான்ட்டு எடுத்தேன். பாருங்கள், வெந்துக்குச்சு. எல்லாம் எடுத்துடலாம். அந்த மாதிரி வெந்து வரணும். மீன் வேவாதே இருக்கக்கூடாது. நல்லா வெந்துக்குச்சு. எல்லாம் எடுத்துடலாம். பீஸ் பாருங்கள், எவ்வளோ நேரமே வெந்துன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை.
எண்ணெயில் போட்டு வச்சோம்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுது. அதனால தோசை சட்டியிலே போட்டு செஞ்சுக்கலாம். செமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டான ஃப்ரை கல் மீன் ரெடி ஆச்சு. சாப்பிட்லாம்.